தான். இது வந்து நம்ம ரஷ்யன் லாங்குவேஜ்ல பண்ண போறோம். ஓகேவா? அந்த டேட்டாஸை வந்து நம்ம கேப்சர் பண்ணி எக்ஸல் ஷீட்ல போட்டு கொடுக்க போறோம். அதான் நம்ம ஒர்க். ஓகேவா? இது நம்ம யாருக்கு பண்றோம்னா ரஷ்யன் ஆர்மிக்கு பண்றோம். ஓகேவா? ரஷ்யன் ஆர்மியோட இது புக் கொடுத்துருப்பாங்க. அதுல இருக்க நேமு, அவங்க என்ன ரிலிஜியன், அவங்க என்ன இது அவங்க கொஞ்சம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ண போறோம். ஓகேவா? அதுலயும் கொடுத்துருப்பாங்க ரஷ்யன் ஆர்மி. ஓகேவா? அதோட லிஸ்ட் தான் நம்ம எடுத்துக்க போறோம். இந்த புக்கை வந்து இந்த பிடிஎஃப் வேர்டு வந்து உங்களுக்கு ரீட் பண்ண கொடுத்துருப்பாங்க. ரீட் பண்ணியிருந்தாலே கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். பட் நான் ஒன்ஸ் அகெயின் வந்து உங்களுக்கு சொல்றேன். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த அவங்களோட லெட்டர்ஸ் நம்ம ஏபிசிடி இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களோட லாங்குவேஜ் லெட்டர்ஸ் இருக்கும்ல, அது வந்து எப்படி இருக்கும் அந்த இதை தான் அவங்க வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த அந்த வந்து லெட்டர்ஸ் எப்படி, இது கேபிட்டல் லெட்டர்ஸ், இது ஸ்மால் லெட்டர்ஸ், அந்த மாதிரி தான் இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாமே வந்து லெட்டர்ஸ். நீங்க வந்து ஒன்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது வேர்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, அந்த என்ன டேட்டாஸ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து ரீட் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து என்ன புரியும், அது என்னென்ன லெட்டர்ஸ்ன்னு வந்து இதை பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட டெம்ப்ளேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. புக் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் புக். ஓகேவா? இந்த மாதிரி தான் புக் இருக்கும். எதுவுமே உங்களுக்கு லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்காது. பழக பழக தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இந்த புக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த நம்பர் 481 கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து நம்ம என்னன்னு எடுத்துப்போம்னா இஷ்யூ நம்பர்னு எடுத்துப்போம். ஓகேவா? இதுதான் அதோட புக்கோட இஷ்யூ நம்பர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பர் 481 வந்து நம்ம புக்கோட இஷ்யூ நம்பர். ஓகேவா? அது இப்போ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க 7681. இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பேஜ் நம்பர். ஓகேவா? இது 7682. இதெல்லாமே வந்து பேஜ் நம்பர். இது இஷ்யூ நம்பர். இஷ்யூ நம்பர் வந்து ஒரு இடத்துல நம்ம செக்ஷன் ஹெட்டர் போடுவோம்ல, பிரிண்டட் டேட்டால, அதே மாதிரி தான். ஒன்ஸ் இங்க இருக்குன்னா அது வந்து கண்டினியூட்டியா இருக்கும். அது நம்ம வந்து இஷ்யூ நம்பர் என்னதுன்ட்டு வந்து புக்கை ஸ்பிட் பண்ணி கொடுக்கும்போது தெரியாது. ஸோ அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்க தான் பார்த்து போடணும். ஓகேவா? தென் வந்து நீட்டா இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டாஸ் தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். இமேஜ் ஃபைல் நேம் கரெக்ட் பண்ணணும், இஷ்யூ கரெக்ட் பண்ணணும், பேஜ் நம்பர், ப்ரொவைன்ஸ். ஓகேவா? இது ரேங்க். அப்புறம் வந்து நேம் வந்து 3 டைப் ஆஃப் கேட்பாங்க. சர்நேம், ஃபோர்நேம், மிடில் நேம். நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன ரிலிஜியன், அடுத்த மேரிட்டல் ஸ்டேட், கண்ட்ரி, டவுன், பிளேஸ், கேஷுவலிட்டி, அப்புறம் டேட். இவ்வளோ வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். அது வந்து இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்குல்ல, இது வந்து என்ன இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறது வந்து நம்மளோட ரேங்க். ஓகேவா? இது ரேங்க். ஓகேவா? இந்த கொடுத்துருக்கிறது செகண்ட் காலம் வந்து நேம். ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்குது ரிலிஜியன். அதுக்கப்புறம் இருக்கிறது ரிலிஜியன். அதுக்கப்புறம் அவங்க வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அவங்க என்ன மேரிடா அன்மேரிடா அந்த மாதிரி உள்ள ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளேஸ்ல இருக்கிறது கண்ட்ரி. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல கொடுத்துருக்கிறது பிளேஸ் அண்ட் டவுன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது கேப்சர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிறது கேஷுவலிட்டி. அவங்க இதோட மீனிங் என்னன்னா அவங்க ஊண்டடா இருக்காங்களா அந்த மாதிரி வர டீட்டெயில்ஸ், அவங்களுக்கு அடிபட்டிருக்க அந்த டீட்டெயில்ஸ் தான் இதுல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டேட். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா 1915 கொடுத்துருப்பாங்க. இதுதான் இயர். ஓகேவா? இந்த 1ABT நம்ம லாங்குவேஜ்ல இது ஏபிடினே வச்சுப்போம். 1ABTன்னு கொடுத்துருக்கிறது வந்து இந்த 1 வந்து அவங்களோட டே, இந்த இருக்குது ஏபிடி அந்த 3 ஆல்பபெட்ல மாதிரி இருக்குல்ல, இது வந்து மந்த். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம கேப்சர் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நான் கேப்சர் பண்ண ஷீட்டை காமிக்கிறேன். சரிங்களா? இஷ்யூ, பேஜ், ப்ரொவைன்ஸ், அப்புறம் ரேங்க், அவங்க என்னென்ன ரேங்க்னு நம்ம எடுக்கணும். சர்நேம், ஃபோர்நேம், மிடில் நேம், அது அந்த ஆர்டர்லேயே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரிலிஜியன், ஸ்டேட்டஸ், கண்ட்ரி, அப்புறம் டவுன்னு வர்றதுக்கு மட்டும் இதில் ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ், அதில் இருக்கிறத எடுத்துக்கணும். அப்புறம் கேஷுவலிட்டி, அதுக்கப்புறம் டேட்டு, மந்த்து,
இயர். ஓகேவா? இதுல ஃபிளாக்ன்னு குடுத்திருக்கிறது என்னன்னா, சில டைம் அந்த டேட்டா வந்து அன்கிளியர்டா இருக்கும். எதுவுமே நமக்கு எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்த ரீமார்க்ஸ் இருக்குல்ல, ரீமார்க்ஸ் குடுப்போம்ல, அது அந்த சிம்பலுக்கு பதில் தான் இங்க ஃபிளாக்ன்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து இங்கிலீஷ்ல சாரி ரஷ்யன்ல இருக்கிறத வந்து இங்கிலீஷ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா இதுல அழகா நீட்டா கொடுத்திருக்காங்க. இந்த டெம்ப்ளேட்டை படிச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒர்க் பண்ண முடியாது. இது இஷ்யூ நம்பர். இந்த நம்பர்னு கொடுத்திருக்கிறது வந்து இஷ்யூ நம்பர். இந்த மாதிரி கொடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் டாப்ல கொடுத்திருக்கிறது வந்து பேஜ் நம்பர். ஓகேவா? இந்த புக் வந்து சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டா சேஞ்ச் எக்ஸ்கியூஸ் ஆகாது. மீ இது ஓகே கேளுங்க. மேம் ஸ்கிரீன் தெரியல மேம். தெரியலையா? எஸ் மேம். தெரியுதே. மொபைல கனெக்ட் பண்ணிருக்கேன், எனக்கு தெரியுது. ஷோ ஆகுது ஸ்கிரீன். மொபைல்ல கனெக்ட் ஆகியிருக்கேன் நான் பாரு. ஓகேவா? இது வந்து இஷ்யூ ஓகே மேம், நம்பர். ஐ வில் செக். இது வந்து ஓகே இஷ்யூ நம்பர். இது வந்து பேஜ் நம்பர். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு ப்ரொவைன்ஸ் இருக்குல்ல, இங்கேயும் வந்து ஒரு 80 ப்ரொவைன்ஸ் கிட்ட கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அந்த ப்ரொவைன்ஸ் லிஸ்ட் தான் இங்க இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு இதுல வந்து ப்ரொவைன்ஸ் எதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னு என்ன கொடுத்திருக்காங்க. இந்த ஆர் இந்த ஆர் ஒய் ஒரு மாதிரி இந்த லெட்டர்ஸ், இந்த 3 லெட்டர்ஸ் இருக்குல்ல, இதுக்கு மீனிங் வந்து ப்ரொவைன்ஸ். அதை தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது ஏதோ இருக்கு நேம், நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம ப்ரொவைன்ஸ் கேப்சர் பண்ணும்போது இந்த இவ்வளத்தையும் தான் இந்த 3 ஆல்பபெட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. இவ்வளத்தையும் தான் நம்ம கேப்சர் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்துக்கோங்க. இதுதான் ப்ரொவைன்ஸ் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு ப்ரொவைன்ஸ் என்னென்ன ப்ரொவைன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு டாப்ல கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து இந்த ப்ரொவைன்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ப்ரொவைன்ஸ். ஓகேவா? ப்ரொவைன்ஸ் பிளேஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கோங்க, மிடில்லயும் கொடுத்துருப்பாங்க ப்ரொவைன்ஸ். அதை நீங்க தான் பார்த்து கேப்சர் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் இஷ்யூ நம்பர், பேஜ் நம்பர், ப்ரொவைன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த காலம் செக்ஷனுக்கு நம்ம போறோம். எப்பவுமே இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். இதை வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வச்சுதான் உங்களால ஒர்க் பண்ண முடியும். நல்லா டெம்ப்ளேட்டை ரீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா என்ன மீனிங் இப்ப சொல்லும் போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன மீனிங்னே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறது வந்து ரேங்க். ஓகேவா? அவங்க என்ன ரேங்க்ல இருக்காங்கன்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். இதே ஆர்டர்ல தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அடுத்தது வந்து சர்நேம், ஃபோர்நேம் அண்ட் மிடில் நேம் செகண்ட் காலம். அப்புறம் ரிலிஜியன், அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் ஆர் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அப்புறம் கண்ட்ரி, அடுத்த டிஸ்ட்ரிக்ட் ஆர் வில்லேஜ் ரெண்டுமே இதுல கொடுத்துருப்பாங்க. பிளேஸ். ஓகேவா? அடுத்த கேஷுவாலிட்டி டைப் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டேட் கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு தான் நம்ம கேப்சர் பண்ணிக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் பாத்தீங்கன்னா ரேங்க் பாத்தீங்கன்னா இந்த ரேங்க் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நேரம் என்ன ரேங்க் இருக்கோ அதை தான் நம்ம போடணும். ஓகேவா? எந்த மாதிரி டைப் பண்ணணும் என்னென்னலாம் டீடைல்ஸ் நெக்ஸ்ட் சொல்றேன். இது எந்த மாதிரி கேப்சர் பண்ணணும் அந்த டீடைல்ஸும் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நேம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2-3 நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சர்நேம், அடுத்தது இருக்கிறது மிடில்ல இருக்கிறது ஃபோர்நேம், அடுத்த லாஸ்ட்ல இருக்கிறது மிடில் நேம். இந்த ஆர்டர்ல தான் நம்ம கேப்சர் பண்ணணும். எந்த டேட்டாஸையும் வந்து மாத்திக்க வேண்டாம். இது ஆர்டர் படி தான் நாங்க லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம அப்படியே எடுத்துக்கோ போட்டா போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சர்நேம், அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபோர்நேம், அப்புறம் இருக்கிறது மிடில் நேம். பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் செகண்ட். சப்போஸ் இதுல வந்து இந்த நேமும் இருந்துச்சுன்னா சர்நேம், ஃபோர்நேம் இந்த ரெண்டும் நம்ம கேப்சர் பண்ணிப்போம். ஓகேவா? நேம் புரிஞ்சிச்சா? அப்புறம் பாத்துக்கோங்க, இந்த மாதிரி இங்க பிளேஸ் திகையாம இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்ப இது வந்து ஒரே நேம் தான். அதுவும் பாத்துக்கோங்க, தனி சிங்கிள் நேமா எடுத்துக்க கூடாது. ரிலிஜியன், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கண்ட்ரி, சேம் கண்ட்ரி. அந்த காலத்துல இருக்கிறத அப்படியே கேப்சர் பண்ணிக்க போறோம். ஓகேவா? இதுல வந்து கொஞ்சம் டவுட் இருக்கு. அதை அவங்க கிளியர் பண்ணல. இன்னும் பண்ண அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் குரூப்ல. டவுன் எந்த மாதிரி கொடுத்திருப்பாங்கன்னா இது வந்து நம்மளோட கண்ட்ரி காலம். ஓகேவா? இது வந்து வில்லேஜ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அந்த காலம். இது கண்ட்ரி, இது டவுன் அண்ட் வில்லேஜ் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா?
இந்த கண்ட்ரி இதுல ஆர்ஓபி, நம்ம லாங்குவேஜ்ல அது ஆர்ஓபின்னே வச்சுப்போம். ஆர்ஓபின்னு குடுத்து டாட் குடுத்து இந்த மாதிரி குடுத்திருந்தாங்கன்னா, இதுதான் நம்ம வந்து டவுன் பிளேஸ்ல வந்து கேப்சர் பண்ணிப்போம். ஓகேவா? இந்தா கேப்சர் பண்ணிருக்கு பாத்தீங்களா? கண்ட்ரி பிளேஸ்ல எடுத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி கேப்சர் பண்ணிப்போம். பிளேஸ்ல எதுவும் இல்ல. இந்த ஓகேவா? ஓகேவா? இது பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிளேஸ். பிளேஸ் காலத்துல நீட்டா கொடுத்திருப்பாங்க. இதுதான் பிளேஸ் காலம். இதுல இருக்க டேட்டாஸ வந்து கேப்சர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இருக்குது கேஷுவாலிட்டி. ஓகேவா? கேஷுவாலிட்டி கொடுத்திருப்பாங்க. இங்க என்ன இருக்கோ டாட் இருந்துச்சுன்னா டாட் அது எல்லாமே நம்ம கொடுத்துக்கணும். ஓகேவா? எந்த டாட்டுமே டாட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. டாட் இருந்துச்சுன்னா டாட் கொடுத்துக்கணும். இந்த டெம்ப்ளேட் மொத்தமா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இதுல இவ்வளவுதான். கேஷுவாலிட்டி டைப் டேட் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அதை பேஸ் பண்ணி கேப்சர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஷீட்டை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒர்க் வந்து நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து கேப்சர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படிதானே? நமக்கு லாங்குவேஜ் தெரியாது. அந்த ரீசனுக்காக நம்ம எப்படி இது பண்ணிப்போனா ஒரு கீபோர்ட் இருக்கு. இதுலயே நீங்க டைப் பண்ணி எடுத்துக்கலாம் டேட்டாஸ். ஓகேவா? இப்போ நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல நாங்க போட்டு கொடுத்துருவோம். ஓகேவா? இது வந்து ஓசிஆர் டூல்ல கொடுத்து எடுத்து வச்சிருக்கோம். பட் இது வந்து 100% அக்யூரேட் கிடையாது. ஜஸ்ட் 50% சொல்லலாம். இப்போ நீங்க அந்த புக்குக்கும் இப்போ இந்த புக்குக்கும் இதுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேவா? இல்ல ஓகே இதை நம்ம எடுத்துக்கலாம். காப்பி பண்ணி செக் பண்ணிக்கணும். அதே லெட்டர்ஸ் கரெக்டா இருக்கா எல்லாம் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு தான் உங்க ஷீட்ல வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இப்ப இந்த பிளேஸ்ல பாருங்க ரேங்க் கொடுத்துருக்காங்க. ரேங்க் கரெக்டா இருக்கா? அப்ப நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நேம பாருங்க. நேம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பிளேஸ்ல வந்து மிஸ்டேக்கா இருந்துச்சுன்னா நீங்க கரெக்ட் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல மிஸ்டேக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கீபோர்ட்ல போயிட்டு அது என்ன லெட்டரோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெட்டர் மிஸ்டேக்கா இருக்கா புக்கு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த லெட்டர் மிஸ்டேக்கா இருக்குச்சுன்னா இதை டைப் பண்ணிட்டு அந்த பிளேஸ்ல வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம ஒர்க் வந்து இப்போ உங்களுக்கு டைப் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும்ட்டு நாங்க ஓசிஆர் போட்டு கொடுத்துட்டோம். நீங்க வந்து கரெக்டா செக் பண்ணி பண்ணிக்கணும். ஓகேவா? புரியுதா? புரியலன்னா கேளுங்க. இனிதான் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு பேசிக் சொன்னேன். பேசிக் தெரிஞ்சாதான் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து கரெக்ஷன் ஒர்க் பண்ற மாதிரி தான். இந்த புக்கு கூட கம்பேர் பண்ணி இந்த டேட்டா வந்து கரெக்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லா ஷீட் இந்த இது கொடுத்துப்போம். ஓகேவா? இதுல வந்து நீங்க கரெக்டா எடுத்து போடணும். டவுட் இருக்குன்னா கேளுங்க. இவ்வளவுதான் ஒர்க். அப்புறம் ஒரு டவுட். கேளுங்க. 19th லைன்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ரொவின்ஸ் நேம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸல்ல தான். அதுக்கப்புறம் அந்த ரோமன் லெட்டர் 3 போட்டு டாலர் கொடுத்திருக்க மாதிரி சிம்பிள் வந்து புக்ல இருக்கு. ஆனா இங்க இருக்கு. அது கரெக்ட்டுங்களா? இந்த லைன் நம்பர் 19. அதான் சொன்னேன் சிஸ்டர். இந்த புக்ல வந்து இந்த ஓசிஆர் டூல் போட்டனால உங்களுக்கு 100% அக்யூரஸியா இருக்காது. ஓகேவா? நீங்க எப்படி இதுல இருக்கதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் போட்டுட்டு போலாம்னா அதை வந்து அவங்க கிளைண்ட் சைடே பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதுல நீங்க வந்து 50% தான் கரெக்டா இருக்கும். நீங்க சும்மா காப்பி பண்ணி பண்ணக்கூடாது. QA வந்து கிளைண்ட் சைட்ல தான் பார்ப்பாங்க. எரரா இருந்துச்சுன்னா அப்படியே வந்து அந்த நீங்க பண்ண ஒர்க்கை வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு சேலரி வராது. ஸோ கரெக்டா பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம ஒர்க் ஓசிஆர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்க வந்து டைப் பண்றதுக்கு நமக்கு ரஷ்யன் லாங்குவேஜ். ஸோ நமக்கு வந்து தெரியாது. அந்த ரீசனுக்காக தான் நாங்க ஓசிஆர் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு கொடுக்குறோம். ஓகேவா? இனி என்ன நீங்க பண்ணணும்னா இந்த ஷீட்ல தான் நீங்க ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணியே காமிக்கிறேன்.
ஓகேவா? இது புக்கு. இது வந்து ஃபுல் இது பார்த்துக்கோங்க. இப்போ புக் எடுத்துட்டேன். உங்களுக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்க்குறேன். அப்ப நேம நான் செக் பண்றேன். ஓகே. எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்குறேன். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க. அவங்க தப்பா குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு 2 இது போட்டு தான் ஒரு லைன் ஹச் மாரி போட்டு சென்டர்ல ஒரு கிராஸ் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஆனா இங்க வந்து 3 இது குடுத்துருக்காங்க. ஸோ மிஸ்டேக். ஓகேவா? இதுல வந்திருக்க டேட்டா வந்து மிஸ்டேக்கனா இருக்கு. அப்ப எனக்கு இந்த லெட்டர மாத்தணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இது என்ன லெட்டர்ன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த கீபோர்ட் குடுத்துருப்போம். இது வந்து மேல இருக்கிறது எல்லாமே கேப்பிட்டல். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வர்றது, கீழ இருக்கிறதெல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகேவா? அதான் மீனிங் இதுல. ஸோ இதுல போயிட்டு இந்த லெட்டர நான் இப்போ இதுல வந்து கிளிக் பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து இது காப்பி ஆயிடும். இந்த இது வந்துரும். நான் இப்ப என்ன பண்றேன்னா, அந்த பிளேஸ்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு புக்கு கூட கம்பேர் பண்ணுங்க. ஓகேவா இருக்கான்ட்டு. ஓகேவா இருந்துச்சுன்னா, இத வந்து காப்பி பண்ணி, இப்ப மிஸ்டேக் இருக்குதுல்ல, பட் நான் சும்மா பண்றேன். இல்ல காப்பி பண்ணிட்டு, இப்போ வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? நேம் கேட்டிருக்காங்க. சர் நேம்னு போட்டுக்கோங்க. புரியுதா? புரிஞ்சுச்சா? ஓகே மேம். புரிஞ்சுச்சா? நீங்க செக் பண்ணிட்டு தான் அங்க போடணும். இல்ல இருக்கறத அப்படியே காப்பி பண்ணி போடணும்னு கேட்டா தப்பு. போடக்கூடாது. இல்லையா? எனக்கு காப்பி பண்ணிட்டு இருக்கிறது பிடிக்கல. செக் பண்ணிட்டு இருக்கிறது பிடிக்கலையா? இந்த கீபோர்டு வந்து நாங்க குடுத்துருவோம். ஓகேவா? லிங்க் ஷேர் பண்ணுவோம். கூகுள்ல இருக்கும். நீங்க புக் எடுத்து வச்சுட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அத வேணா ஷோ பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த லெட்டர் தானே வேணும். ஜஸ்ட் 2 டேஸ் டைப் பண்ணும்போது கரெக்டா வந்துரும். சாரி. பார்த்தீங்களா? நேம் வந்துடுச்சு. இத காப்பி பண்றீங்க. உங்க ஷீட்ல வந்து போடுறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் இல்லைன்னா இதுலயே டைப் பண்ணிட்டே போங்க. லாஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. 2 நாள் டைப் பண்ணும்போது ஃபாஸ்டா லெட்டர்ஸ் எங்க இருக்குன்னு தெரியும். டக் டக்னு போட்டுட்டே இருக்கலாம். ஓகேவா? போட்டீங்களா? இப்ப என்னது நம்ம நேம் போட்டிருக்கோம். நேம் முடிஞ்சிச்சு இல்ல இந்த நேம். இதை எடுத்து காப்பி பண்ணிக்கிறோம். இங்க போட்டுக்கிறோம். இது வந்து என்னது ரிலிஜியன். ஸோ ரிலிஜியன் கேட்டகரியில போடுறோம். இந்த மாதிரி போடுங்க. எது ஈஸியோ அதை நீங்க பண்ணிக்கோங்க. எனக்கு பண்றதுக்கு டைப் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு. நான் இப்படி டைப் பண்ணிக்கிறேன்னா ஒரு லைன் மொத்தம் நீங்க டைப் பண்ணிட்டு அதை காப்பி பண்ணி உங்க ஷீட்ல போட்டுக்கோங்க. ஓகேவா? இதுல கரெக்ஷன் பண்ணி எனக்கு போறதுக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்க. ஆனா லைன் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. இதுல எதுவுமே அன்வான்ட் டேட்டாஸ் இல்ல. எல்லாமே தேவையான நீடடான டேட்டாஸ். அதுல ஒரு லைனுமே மிஸ் ஆகாம டேட்டா எடுத்துக்கணும். இனி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. மேம் இன்னொரு டவுட் கேட்கலாமா? கேட்டுக்கோங்க. இப்போ டாட் வந்து எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, எந்த காலம்ல எல்லாம் டாட் எடுக்கணும், நேம்ஸ்ல எல்லாம் எடுக்கணுமா எடுக்கணும்? அப்படி இல்ல சிஸ்டர். அதுக்கு வந்து என்ன சொல்றது, நேம்லயும் டாட் வச்சு வரும். அதை நம்ம எடுத்துக்கலாம். இது ரிலிஜியன்ல இதுல எல்லாத்துலயுமே டாட் வச்சு வரும். நேம்ல சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது. இப்ப இதுல 3 டாட் இருக்குன்னா அந்த 3 டாட்டுமே எடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்ப புக்க பாத்தீங்கன்னா தெரியும். அது பக்கத்துல கொடுத்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிஏசின்னா இருக்குல்ல, பிஏசி டாட் சிஎம்
நம்ம லாங்குவேஜ்ல. இந்த மாதிரி குடுத்திருக்கிறதுல பக்கத்துல டாட் வச்சு குடுத்திருப்பாங்க. இதுல பாருங்க இந்த பக்கத்துல குடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த இதுல பாருங்க MATB இல்ல டாட் பக்கத்துல குடுத்திருக்காங்க. இந்த மாதிரி டாட் குடுத்திருந்தாங்கன்னா நீங்க கேப்சர் பண்ணிக்கணும். இப்படி சும்மா கச்ச 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 கச்சன்னு தேவையில்லாம டாட் குடுத்திருந்தாங்கன்னா வேண்டாம். இந்த ஓகே. 3 டாட்ஸ் 4 டாட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. ஒன் அண்ட் ஒன்லி டாட் தான். ஓகேவா? அதே மாதிரி இந்த டிட்டோ உங்களுக்கு தெரியும். இதுல இருந்து இங்க வரைக்கும் இதே இதுதான் வரும். ஸோ இது எனக்கு ஸ்பெல் பண்ண தெரியாது. ஸோ அதனால நான் சொல்றேன். PABன்னே வச்சுக்கோங்க. PAB மொத்தம் இங்க இங்க வர வரும் எல்லாத்துக்குமே. ஸோ அதை வந்து பார்த்து கேப்சர் பண்ணி போட்டுக்கணும். இல்ல எனக்கு எனக்கு காப்பி பண்றது இது செக் பண்றது டிஃபிகல்ட்னா கீபோர்ட் ஷேர் பண்றோம். நீங்களே டைப் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அதை பண்ணிக்கோங்க. ஆனா லைன் மிஸ் ஆகக்கூடாது, கொலாப்ஸ் ஆகக்கூடாது. கிளைண்ட் சைட் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு மிஸ்டேக் என்ன இருந்துச்சுன்னா அந்த பேஜ் நம்பர் நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சேலரி வராது. ஓகேவா? பண்றதை கரெக்டா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அவ்வளவுதான். எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க எதுல இருக்கதா டைப் பண்ணணும். அவ்வளவுதான். இதுல என்ன காலம்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஒன் செகண்ட் சொல்றேன். ரேங்க், நேம், அப்புறம் ரிலிஜியன் ஐ திங்க். ரிலிஜியன் வந்துருச்சு. ரிலிஜியன் அதுக்கப்புறம் வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அப்புறம் கண்ட்ரி, அடுத்த பிளேஸ், டவுன், அந்த இந்த 3 செக்ஷனும் இதுக்குள்ளாடி தான் வரும். நெக்ஸ்ட் வந்து கேஷுவல்னா அவங்க ஊண்டடா அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இது வந்து டேட்ல வந்து இயர் இருக்கு, டேட் இருக்கு, மந்த் இருக்கு. எல்லாமே இதுக்குள்ளாடி இருக்குது. பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது டேட், அதுக்கப்புறம் இருக்க மந்த். இங்க மேல காமனா கொடுத்துருப்பாங்க 1950. இதுதான் இயர். ஃபிளாகோட ஒர்க் வந்து ஏதாவது அன்கிளியர் டேட்டா இருக்கு, என்னால கேப்சர் பண்ண முடியல, ஜூம் பண்ணி பார்த்து கேப்சர் பண்ண முடியலன்னா அதுல நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா இந்த ரீசன்னால எனக்கு கேப்சர் பண்ண முடியலன்னு ஃபிளாக். ஓகேவா? ரீமார்க்ஸ் தெரியும்ல, எது நமக்கு தெரியாததை அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதோட ஒர்க் தான் ஃபிளாகோட ஒர்க். ஓகேவா? மேம் இது வந்து ஓகே மேம் சொல்லுங்க. இந்த பிளேஸ் டவுன் இல்லையா, அது ஒண்ணும் கூட சொல்லி தெரியா? பிளேஸ் அண்ட் டவுனா? அதான். ஓகே. இப்போ வந்து இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா கெக்கோரோ இது இந்த காலம் வந்து கெக்கோரோன்னு கொடுத்துருக்க காலத்துல வந்து கண்ட்ரி, இது வந்து கண்ட்ரி காலம். ஓகேவா? அந்த கண்ட்ரி காலத்துக்குள்ளதான் ஆர்ஓபின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நம்ம லாங்குவேஜ்ல இது ஆர்ஓபின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேரா இங்க என்ன டேட்டா இருக்கும், இந்த ரெட் மார்க் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ரெட் மார்க்ல இருக்குது. நம்ம வந்து டவுன்னு கேப்சர் பண்ணுவோம். ஓகே, அப்ப அதுக்கு மேல உள்ளது பிளேஸா? அதுக்கு மேல இருக்கிறது பிளேஸ், இந்த பக்கம் இருக்கிறது கண்ட்ரி. இப்போ இது கண்ட்ரி, இது கண்ட்ரி. ஓகேவா? இது கண்ட்ரி காலம். சோ இதுல வந்து இத வந்து நம்ம கண்ட்ரில கேப்சர் பண்ணிட்டு இருப்போம். இது இது வந்து கண்ட்ரி காலத்துல கேப்சர் பண்ணிட்டு இருப்போம். இது வந்து பிளேஸ் காலத்துல கேப்சர் பண்ணிப்போம். இது மிடில் வந்து இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது வந்து டவுன் காலம். டவுன். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. கண்ட்ரிலயும் டச் ஆகிருக்கும், பிளேஸ்லயும் டச் ஆகிருக்கும். சோ வந்து இதை நம்ம டவுன்ல வந்து கேப்சர் பண்ணிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அது பண்ணிக்கோங்க. டைப் பண்றது தான் ஈஸியா இருக்கு, டைப் பண்ணிக்கோங்க. பட் வந்து இனி ஹேண்ட் ரிட்டன் ப்ராஜெக்ட் வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது. OCR போட முடியாது. நம்ம டைப் பண்ணி தான் எடுத்துக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இங்க ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் ரிட்டன் ப்ராஜெக்ட் வரும் அப்படின்ட்டு. ஓகேவா? இதுல ரீட் பண்ணிக்கோங்க. இதுல இருக்க எல்லா டீடைல்ஸுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா இல்லைன்னா புரியாது. இதுல மொத்த எக்ஸ்பிளனேஷனும் அவங்க நீட்டா கொடுத்துருப்பாங்க. லெட்டர்ஸ் எப்படி எதுக்கு இப்படி யூஸ் பண்றாங்க எல்லாமே டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. வேணா லெட்டர்ஸ் பார்க்காட்டியும் எப்படி லெட்டர்ஸ் எப்படி இருக்குன்னாலும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது பார்த்துக்கோங்க. இது என்னென்ன காலம் வைஸ் அழகா நீட்டா கொடுத்துருப்பாங்க. கெல்டு ஊண்டட் இதெல்லாமே இந்த லிஸ்ட். இதுல வந்து ப்ரொவைன்ஸ் எடுக்க தெரியும்ல, ப்ரொவைன்ஸ் தெரியலன்னு கேட்டுக்கோங்க. இதுதான் ப்ரொவைன்ஸ். ஓகேவா? இந்த RY6 மாதிரி இருக்குல்ல, இது வந்து ப்ரொவைன்ஸ். மீனிங் வந்து ப்ரொவைன்ஸ். இந்த இது மட்டும் தான் எடுத்துக்கணும். கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து ப்ரொவைன்ஸ். இதுல வந்து இமேஜ் ஃபைல் நேம் வந்து இன்னும் எங்களுக்கு டவுட்டா இருக்கு. ஓகேவா?
இத வந்து நாங்க கிளியர் பண்ணிட்டு நாங்க சொல்றோம். இப்போதைக்கு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேவா? இது டவுட்டா இருக்கு. இஷ்யூ நம்பர், பேஜ் நம்பர், ப்ரொவைன்ஸ், ரேங்க், சர்நேம், ஃபோர்நேம், மிடில் நேம், அப்புறம் ரிலிஜன் இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? புரியுதா? இப்படிதான் கேப்சர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குணசெல்வி சிஸ்டர் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. ஏதாவது டேட்டாஸ் மிஸ் பண்ணிருந்தேன்னா சொல்லுங்க. இல்ல சிஸ்டர் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க. அந்த யார் மட்டும் சொல்லிக்கோங்க. மேல டாப்ல இருக்கும். அது எல்லாமே காமன். அந்த பேஜுக்கே காமனா வரும்னு சொல்லிடுங்க. இதுவா? ஆமா. இஷ்யூ நம்பரா? இஷ்யூ நம்பர் இல்ல சிஸ்டர். யார் புரியல. மந்த் டேட் யார் இருக்குல்ல சிஸ்டர், அது சொல்றேன். அதுல வந்து இயரா? யார் வந்து ஓகே. இயர் வந்து மேல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டாப்ல ஒரு இதுக்கு தான் ஃபுல். கொடுத்துருப்பாங்க. கரெக்ட். ஃபுல்லாவே பேஜ் சொல்லிட்டேன். ஃபுல்லாத்துக்குமே வரும். ஆமா. ஓகே. இது காமனா குடுத்திருப்பாங்க. இயர் வந்து காமனா 1915 வந்து காமனா குடுத்திருப்பாங்க. அந்த மந்த்க்கு மேல குடுத்திருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காமனா வரும். இது வந்து டேட், மந்த். ஓகேவா? இது இயர். பாத்துக்கோங்க. ஓகேவா? நான் வந்து காமிச்சு தரேன். பாத்தீங்களா? 1915 வந்து காமனா குடுத்திருப்பேன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கப்பா. இனி எப்படி அசைன் பண்ணுவேன் எல்லாம் கவிதா காப்பி அவங்க? பண்ணி அந்த எக்ஸல் என்ன ஆன்சிக்கா? இனி எப்படி பேஜ் அசைன் பண்ணுவோம் அதுவும் அவங்களுக்கு சொல்லிடு. இப்போ ஒரு பேஜ் அவங்களுக்கு எந்த மாதிரி அசைன் பண்ணுவேன், என்ன பண்ணணும்னு. ஒரு பேஜ் தானே, இமேஜ் தானே அசைன் பண்ணுவேன். ஆமா. இப்போ வந்து ஸ்டார்டிங்ல ஒரு இமேஜ் தான் குடுப்போம். ஓகேவா? இதுல வந்து இந்த ஓசிஆர் டூல்க்கு உள்ளாடி வந்து மொத்த இமேஜுமே இப்ப வந்து 318 இமேஜஸ் இருக்கு. ஓகேவா? அந்த 318 இமேஜஸ் வந்து குடுத்துருவேன். நான் வந்து இந்த நம்பர் தான் சொல்லுவேன். ஓகேவா? சாரி. இந்த நம்பர் சொல்லுவேன். இப்ப 7684னா இப்போ இதுதான் 7684 ஓட டேட்டாஸ். 78685னா அதோட டேட்டாஸ் இது. ஓகேவா? இத பார்த்து தான் நீங்க எடுத்து பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கேட்டுக்கோங்க. என்னோட இமேஜ் வந்து மிஸ்மேட்ச் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கணும். உங்களோட ஒர்க் எடுத்துட்டு இந்த இந்த எக்ஸல் வந்து காமனா ஒவ்வொரு இமேஜும் நாங்க வந்து உங்களுக்கு ஓசிஆர் போட்டு கொடுக்க மாட்டோம். காமனா இந்த இந்த எக்ஸல் உள்ள எல்லா 318 பேஜுமே இதுக்குள்ள இருக்கும். இமேஜோட டேட்டாவும் இந்த ஷீட்டுக்குள்ளாடி இருக்கும். இது குரூப்ல போட்டுருவோம், ஷேர் பண்ணிப்போம். ஓகேவா? இதுல இருந்து உங்களோட இமேஜ் அந்த இது நம்பர் 7687 இந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? பிளஸ் இந்த பிடிஎஃப்ல இருக்க நம்பரும் சொல்லுவோம். ஓகேவா? உங்களுக்கு புக்ல இருக்கா எடுத்துக்கணும்ல. இப்போ வந்து 11th இமேஜ்ல இருந்து கொடுக்குறோம்னா 11th இமேஜ் 76912 அப்படின்ட்டு கொடுத்துருவோம். ஓகேவா? ஓகேவா? இல்லைன்னா இது மட்டும் மென்ஷன் பண்ணாலும் பண்ணுவோம். இதை பார்த்து நீங்க எடுத்துக்கணும். இதுதான் உங்களோட நம்பர். இதை பார்த்து உங்க எக்ஸல் ஷீட்ல தெரியும்ல, ஸ்க்ரோல் பண்ணும்போது தெரியும் எங்க இருக்குன்னு பார்த்து கரெக்டா பார்த்து எடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம்னா இந்த இருக்கு கீபோர்டு எடுத்து வச்சு டைப் பண்ணுங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. செக்கும் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓகேவா? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பண்ணிக்கோங்க. ஓகேவா அக்கா? ஓகே தான் ஜெனிஷா. ஸ்ரீ அக்கா ஏதோ டவுட் கேட்க வந்தாங்க. ஸ்ரீ அக்கா சொல்லுங்க. ஹலோ. இந்த புக்ல இருந்து எல்லாம் அந்த எக்ஸல் ஷீட்ல ஒரு வாட்டி போட்டு காமிங்க. புக்ல இருந்தா? இல்லைன்னா இந்த டூல்ல இருந்து. இந்த டூல்ல இருந்தா? அதான் சொன்னேன்லக்கா. இப்ப இந்த டூலை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்காது. ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலம் இது என்ன கேப்சர் பண்ணிட்டு வந்திருக்குன்னா இது நம்மளோட லேட்டா வராங்க. இப்ப என்ன கேப்சர் பண்ணிட்டு வந்திருக்குன்னா இந்த பிளேஸ் வந்து ரேங்க். ஓகேவா? இது ரேங்க் காலம். அது ஓகே. நான் வந்து புக்ல இருந்து எந்தெந்த இதுக்கு வரும்னு தெரியறதுக்காக போட்டு காமிக்கிறதுக்காக. ஓ அப்படி சொன்னீங்களா? ஓகே. இது வந்து இப்போ நீங்க கம்பேர் பண்ணணும். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் அப்படிதானே? ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இமேஜ் ஓடது.
7 சாரி 7681 ஓடது. ஓகேவா? இப்ப இதுல பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு ரேங்க் குடுக்கல. ஓகேவா? அந்த காலம் லீவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த காலம வந்து எடுத்து பாத்துக்கோங்க. இந்த காலத்த பாத்தீங்கன்னா உங்க டேட்டா வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்ட்டா இருந்துச்சுன்னா நீங்க காப்பி பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து 4 நேம்னா இந்த இத காப்பி பண்ணி 4 நேம்ல போட்டுக்கலாம். பட் இப்ப இந்த பிளேஸ்ல என்ன இருக்குன்னா இதுல கே மாதிரி இருக்கு. ஆனா இங்க சி குடுத்திருக்காங்க. சோ மிஸ்டேக். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல போயிட்டு நீங்க ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணணும்? உங்க ஷீட்ல வந்து போட்டுக்கணும். உங்க ஒர்க் ஷீட் இதுன்னா உங்க ஒர்க் ஷீட்ல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 4 நேம். 4 நேமும் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இருக்கு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரிலிஜியன். ஓகேவா? ரிலிஜியனும் கரெக்ட்டா இருக்கா? ஓகே காப்பி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேரிடட் ஸ்டேட்ஸ்க்கு மேரேஜ் அன்மேரிடா மேரிடான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா கரெக்டா தான் இருக்கு. ஸோ நம்ம ஷீட்ல வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிள்ஸ் குட்டியா தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இது கண்ட்ரி கண்ட்ரி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சி வரணும். அதுக்கு அவங்க வந்து இ கொடுத்திருக்காங்க. நம்ம கீபோர்ட் சியை வந்து டைப் பண்ணக்கூடாதீங்க. ஓகேவா? பண்ணிட்டு இதுல எரேஸ் பண்ணிட்டு இதுல கொண்டு ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேவா? இப்ப இதுல கரெக்டா இருக்கு. சோ இத வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து டவுன் கிடையாது. பிளேஸ். சோ வந்து பிளேஸ் காலத்துல போடுறோம். ஓகேவா? இதுக்கு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பேசாம டைப் பண்ணிட்டு போயிடலாம் போல. டேட் வந்து 1 கொடுத்திருக்காங்க. சோ 1 டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் இயர் பார்த்துக்கோங்க. 1915. இந்த மாதிரி டைப் பண்ணிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அக்கா ஓசிஆர் டூல் போட்டு நாங்களே இது மாதிரி தந்துருவோம். அதை நீங்க ஜஸ்ட் செக் பண்ணி உங்க எக்ஸல்ல போடுறது அவ்வளவுதான். ஜஸ்ட் செக்கிங் தான் நீங்க. இந்த மாதிரி செக் பண்ணி போடணும். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடாதீங்க. மிஸ்டேக் இருக்கும் இல்லையா? என்னால செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. இன்னொரு மெத்தட் சொல்லுங்க அப்படின்ட்டா என்ன இருக்கு? புக் எடுத்து வைங்க. வரிசையா டைப் பண்ணுங்க. இப்படி எடுத்து வச்சுட்டு நீட்டா உட்காந்து இந்த லைன் மொத்தம் டைப் பண்ணிட்டு டக் டக் டக்னு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஷீட்ல போட்டுக்கோங்க. ஒரு பேஜ் டைப் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்புறம் லெட்டர்ஸ் எங்க இருக்குன்னு நம்ம கீபோர்ட் படிக்கிற மாதிரி படிச்சிருவோம். அடுத்து எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். இல்ல எனக்கு ஒவ்வொன்றா செக் பண்ணி பாக்குறது கஷ்டமா இருக்குன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை பண்ணிக்கோங்க. புரியுதா?
மவுஸ் வச்சு கிளிக் பண்ணா போதும் டீடைல்டா கொடுத்துருக்காங்க லெட்டர்ஸ் எல்லாமே. இது மேல இருக்கிறது இது லார்ஜ் ஆல்பபெட், இது ஸ்மால் லெட்டர்ஸ், இது கேப்ஸ் லெட்டர், இது ஸ்மால். ஓகேவா? டாட் யூஸ் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல டாட் இருக்கு, இங்க டாட் பண்ணணும்ல கீபோர்ட்ல இருக்கிறதே பிரஸ் பண்ணிட்டா போதும் டாட் வந்துடும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க, இவ்வளவுதான். வேற யாருக்கும் டவுட் இல்லையா? ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட் தான், நீங்க தான் கத்துக்கணும். மேம் இதுக்கு ஒன் பேஜுக்கு இவ்வளோ டைமிங்ல முடிக்கணும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா மேம்? பேஜ்க்கு வந்து டைமிங் கிடையாது. உங்களுக்கு ஏர்ன் பண்ணணும்னா நீங்க உங்களுக்கு எஃபோர்ட் கொடுத்து எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் மணி. ஸோ வந்து நீங்க பண்றது தான், டைம் எல்லாம் கிடையாது. பட் என்னன்னா இன்னைக்கு கொடுக்குற ஒர்க் வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் டே வேணும். ஏன்னா சப்மிட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்றதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ இன்னைக்கு புக்கை வந்து ஒரு உங்களால முடிச்சு இப்போ 5 இமேஜ் கேட்குறீங்கன்னா 5 இமேஜ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல 1 இமேஜ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க எப்படி பண்றீங்க, கரெக்டா பண்றீங்களான்னு செக் பண்ணணும்ல. அந்த ரீசனுக்காக 1 இமேஜ். இப்போ கரெக்டா பண்றாங்கன்னா உங்களுக்கு பேஜ் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த பேஜ் வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்களா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும், அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே ஓகே மேம். இப்போ உங்களால பண்ண முடியலன்னா நீங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கணும், டைம் கொடுங்க, இல்லைன்னா திரும்ப தரேன் வேற யாருக்காவது அலாட் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப நான் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நீங்களே வச்சுக்காம நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நெக்ஸ்ட் பேஜ் நீங்க வாங்கிக்கலாம். ஓகே ஓகே மேம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஆன்சி அக்கா? இல்ல ஜெனிஷா, நம்ம டீம் இனி யாருக்கு வேணும் நம்ம குரூப்ல போட சொல்லி நம்ம அசைன் பண்ணிடலாம். ஓகே. ஆன்சி அக்கா டீம் மெம்பர்ஸ் வந்து குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பேஜ் அலாட் பண்றோம். ஓகேவா? ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, கங்கா அக்கா டீம்ல இருக்கவங்க அவங்க கிட்ட டெக்ஸ்ட் பண்ணுங்க, அவங்க வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்க, மிஸ்டேக்னா பண்ணாதீங்க. ரெண்டு சைடு போத் சைடுமே வந்து உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ நீங்க வந்து டவுட்டை கேட்டுட்டு பண்ணுங்க. ஓகேவா? ஓகேக்கா, முடிச்சுக்கலாமா? ஓகே ஜெனிஷா, யாருக்காவது டவுட் இருக்கா? இப்போ லாஸ்டா கேட்டுக்கோங்க. முடிக்கணும் ஜெனிஷா. சரிக்கா, சரிக்கா, அப்ப கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.